இந்த பகுதியில் என்ன பார்த்துருக்கேன், தொடர்ந்து வந்து இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டுகள், கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வாங்கினவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குற ரெக்கவரி ஏஜென்ட்டுகள், வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறது, வீட்டாண்ட வர்றது, ஆஃபீஸாண்ட வர்றது, சொந்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, ஏகப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து நடத்திட்டே வர்றாங்க. இவங்களுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்தால் கூட அவங்களுக்கு லீகல் அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த பகுதியாக பார்த்தீங்கன்னா இது 9வது பகுதி. இந்த 9வது பகுதியில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, சிவில் ஸ்கோர் போனாலும் போகட்டும். சிவில் ஸ்கோர் ஒன்ஸ் போச்சுனாக்கா அதை வந்து திருப்பி வந்து கன்சல்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் சிவில் ஸ்கோர் போச்சுனாக்கா அவன் என்ன பண்ண, நீங்கள் நிறைய ஆப் இருக்கும் சிவில் ஸ்கோர் ஏற்றுறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் சிவில் ஸ்கோர் டவுன் ஆனால் டவுனு தான். உங்கள் ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துட்டு தான் அவன் லோனே ப்ரொவைட் பண்ணுவான். ஸோ சிவில் ஸ்கோர் போச்சுன்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்காதுங்கிறது ஒரு நிரதட்சணமான உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, சிவிலில் ஃபியூச்சரில் லோன் கிடைக்காது. சரி, இப்போ என்னோடய ஸ்டேட்டஸுக்கு என் குடும்பத்தை தான் என்னால் காப்பாற்ற முடியும். எனக்கு பசங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, சரி, என் ஒய்ஃப் இருக்கிறாங்க, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். என்னால் ஒரு 25 லட்சம் வாங்கினா கட்ட முடியாது. ஏன்னா நான் அப்படி கட்டணும்னாக்கா ஒன்று தப்பான வழியில் தான் போய் சம்பாதிக்க முடியும். வேலை இல்லாத பட்சத்தில் இவரால் எப்படி கட்ட முடியும்? எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு குடும்பஸ்தான் என்ன பண்ணணும்? லீகலான ஸ்டெப்பு தான் எடுக்கணும். கட்ட முடியாததுக்காக மன உளைச்சலில் இருக்கிறதோ இல்லை இடம் மாறி போகிறதோ இது ஒரு தீர்வே கிடையாது. உங்களை நம்பி குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போது பேங்க்குக்கு உடனே வாங்கி எல்லாம் பண்ணி அவன் செட்டில் பண்ணுறது முக்கியமாக, உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணுறது முக்கியமாக? இன்றைக்கி லைஃப் தாங்க முக்கியம். நாளைக்கு என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாது. உண்மைதானுங்களா? அதனால் நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். புரியுதுங்களா? அதனால் கடன் வாங்கினவங்கள யாரும் கவனிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா பெருசாக வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சட்ட உதவியெல்லாம் கிடைக்காது. கடன் வாங்கினவங்கள வாங்கினா கட்டு அப்படின்ட்டு தான் போயிடுவாங்களே தவிர அசால்ட்டாக விட்டுருவாங்க. பட் நாம் தான் நமக்குள்ள பிரச்சனை இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. அதில் வந்து நீச்சல் அடித்து தான் போகணும். வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நாளைக்கு வந்து இன்னும் காலம்புலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு சொல்கிற படத்தில் தான் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயம் நடந்தால் கட்டி கேட்குறதுக்கு 50 பேர் அடிக்கிற வந்து திறமை இருக்கும். நம்மளாம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு ஹீரோ வந்து காப்பாற்ற முடியாது. இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் பிரச்சனை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரி பண்ணுற ரெக்கவரி ஏஜென்ட்டுகள், அதாவது சிவில் ஸ்கோர் போச்சுன்னா போயிட்டு போகுது. சிவில் ஸ்கோர் போச்சுனாலே உங்களுக்கு லோனோட எலிஜிபிலிட்டி போய் இழந்துட்டீங்க, அவ்வளோதான். சமூகத்தில் இருந்து இந்த பேன் கார்டை பேன் பண்ணுறான், ஆதாரை பேன் பண்ணுறான், ஒரு புண்ணாகம் பண்ண முடியாது. ஆதார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு உங்களோட ஐடென்டிட்டி அடையாளம், அந்த அடையாளத்தை யாராலையும் பேன் பண்ண முடியாது. பேன் கார்டு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை சொல்கிற ஒரு நம்பர், அவ்வளோதான். என்ன போட்டு பார்த்தா சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும், லோன் எலிஜிபிலிட்டி இல்லை, அவ்வளோதான் அந்த பேன் கார்டுக்கு மதிப்பு. நீ தாராளமாக வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப வந்து இப்போ ரேர் ஆகி போச்சு. ரொம்ப பேர் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கேன். அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கடைசியாக சொல்கிறேன். அதாவது தேவையில்லாமல் ஆர்பிட்ரேஷன் அவார்டு கொடுத்து ஒருத்தனை வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா கோர்ட்டுக்கே போகாமல் வெறும்னா ஒருத்தர் உட்காந்து எல்லா அக்கௌண்ட்டையும் பேன் பண்ணிகிட்டே வந்துனாக்கா பேங்க்காரங்களுக்கும் இன்டிமேஷன் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கோம். இந்த மனு விரைவில் வருது. இது நம்ம கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வாங்க சார்பாக தான் போட்டிருக்கு. இந்த மனு வந்து எஸ்எல்பி போட்டு சீக்கிரமாக இந்த மனு வருது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சிவில் ஸ்கோர் போச்சுன்னா லைஃபுக்கு போனது கிடையாது. உங்களோட ஸ்டேட்டஸ் மட்டும்தான். கடனை வாங்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கடனை வாங்க இல்லாத வாழ்க்கையை வாழுங்க. கடனை வாங்காதீங்க, கடனையும் கொடுக்காதீங்க, அவ்வளோதான். நான் தான் சொல்கிறேன். ஏன்னா பொறுத்து பார்த்துட்டேன். இனிமேல் வந்து இவங்களுக்கு வந்து சும்மா சார்ஜ் அப்லாம் கிடையாது. நான் ஓப்பனாகவே